Good morning friends, welcome to my YouTube channel. Today we are discussing about phosphate solubilization process using phosphate solubilizing bacteria. Phosphorus is one of the 17 nutrients essential for plant growth. Plant growth வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரியன்ஸ்னு பார்த்தோன்னா அதில் பாஸ்பரஸும் ஒன்று. Phosphorus is classified major nutrient meaning that is frequently deficient for crop production and it's required by its crops relatively large amounts. The total phosphorus concentration வந்து அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸில் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணாங்க ஜென்ரலாக வேரியஸ் ஃப்ரம் 0.1லேருந்து 0.5% வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் phosphorus is vital role plant growth and is found in every living plant cells. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூட்ரியண்ட்டாக வந்து பிளான்ட்டோட க்ரோத்தில் இன்வால்வ் ஆகுது. இட்ஸ் இன்வால்வ் செவரல் கீ பிளான்ட் ஃபங்க்ஷன் இன்க்ளூடிங் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, பாஸ்பரஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர், ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சுகர்ஸ் அண்ட் ஸ்டார்ச்சஸ், நியூட்ரியன்ட் மூவ் வித்தின் த பிளான்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனடிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இதுக்கு வந்து பாஸ்பரஸ் வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் of phosphorus in plants la pathona uptake and transport of phosphorus enters the plant root hairs, root tips and outermost layer of root cells. Uptake is also facilitated by phosphate solubilizing bacteria and mycorrhizal fungi. இது வந்து phosphorus வந்து எதில் என்டர் ஆகுதுன்னு பிளான்ட்டில் எதில் என்டர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பிளான்ட்டோட ரூட் ஹேர்ஸில், ரூட் டிப்ஸில் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ரூட்டோட செல்ஸில் வந்து என்டர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த பாஸ்பரஸ் வந்து இன்டேக் பண்ணுறது வந்து எது பண்ணணும்னு பார்த்தோம்னா பிளான்ட்டுக்கு இன்டேக் பண்ணி நியூட்ரியன்ஸை எது கொடுக்குன்னு பார்த்தோம்னா பாஸ்பேட் சாலுபிளைசிங் பாக்டீரியா கொடுக்கும், அப்படி இல்லைனா மைக்ரோரைசல் ஃபங்கை கொடுக்கும். இது நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் மெனி கிராப்ஸ் அசோசியேஷன். இது வந்து fungi that grow in association with the root of many crops. அடுத்து phosphorus is taken mostly primary orthophosphate ion, but some also observed as secondary orthophosphate is later from increasing the soil pH increases. அதாவது காமனாக பார்த்தோன்னா ப்ரைமரி ஆர்த்தோபாஸ்பேட் அயானை மட்டும்தான் இன்டேக் பண்ணும், பட் சம்டைம்ஸில் அப்சர்வ்ட் ஆஸ் செகண்டரி ஆர்த்தோபாஸ்பேட் அயான்ஸு அப்சர்வ் பண்ணோம் பிளான்ட்ஸு. ஏன்னு பார்த்தோன்னா சாயிலோட பிஹெச் இன்க்ரீஸ் ஆகும்போது செகண்டரி ஆர்த்தோபாஸ்பேட் அப்படின்ற பாஸ்பரஸை இன்டேக் பண்ணோம். ஒன்ஸ் இன்சைட் த பிளான்ட் ரூட், phosphorus may be stored into the root and transported to the upper portion of the plant through various chemical reactions. It is incorporated into organic compounds including nucleic acid, DNA and RNA, phosphoproteins, phospholipids, sugar phosphates, enzymes and energy-rich phosphate compounds. For example, adenosine triphosphate, ATP nutrients வந்து இது வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ப்ராசஸ்க்கு ATP is most essential, அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் it is in these organic forms as well as the inorganic phosphate ion that phosphorus is moved throughout the plant where it is available for further reaction. அதாவது சாயிலில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து பிளான்ட்டோட ரூட்ஸில் என்டர் ஆகிட்டு ஸ்டோர் ஆகும். பட் ஆனால் சம்டைம்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த சாயிலோட ரூட்ஸில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து நியூட்ரியன்ஸ் மூலயமா அப்டேக் ஆகி பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்து ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிளான்ட் எனர்ஜி ரியாக்ஷன். பாஸ்பரஸ் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் விர்ச்சுவலி ஈவன் எவ்ரி பிளான்ட் ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பாஸ்பரஸ் வந்து வைட்டல் பிளே வெரி மேஜர் ரோல் இன் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ்க்கு பாஸ்பரஸ் வந்து மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹை எனர்ஜி பாஸ்பேட் held as a part of a chemical structure of adenosine diphosphate. ADP and ATP is most important for the plant ஓட எனர்ஜி ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு when ATP and ATP transform high energy phosphate to the other molecules, the stage is set for many essential process to occur. அந்த பிளான்ட்டோட எனர்ஜி சோர்ஸ் ரியாக்ஷனுக்கு வந்து ஏடிபியும் ஏடிபியும் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் இன் நேச்சர் இஸ் photosynthesis. It utilizes light's energy at presence of chlorophyll to combine carbon dioxide and water into the sample sugars. Within the energy being captured in ATP, the ATP is available as an energy source for the many other reactions that occur within the plant, and the sugars are used for building blocks to produce other cell structure storage components. Next,
Genetic transfer. Phosphorus vital component substances that are building blocks of genes and chromosomes. Phosphorus வந்து காம்போனன்ட் பாஸ்பரஸ் அப்படின்ற காம்போனன்ட் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸுக்கு மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ இட் இஸ் அன் எசென்ஷியல் பார்ட் இன் த ப்ராசஸிங் ஆஃப் கேரிங் ஜெனடிக் கோட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இது யூஸ் ஆகுது. ப்ரொவைடிங் எ ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஆல் த ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து பாஸ்பரஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஒரு ஜீன்ஸ் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து அனதர் பிளான்ட்டு கொண்டு போகிறதுக்கு பாஸ்பரஸ் வந்து மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன் அடிக்குவேட் சப்ளை ஆஃப் பாஸ்பரஸ் எசென்ஷியல் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ cells and to the transfer of genetic code from one cell to another. As new cells are formed, large quantities of phosphorus are found in seed and fruit where it is believed essential for seed formation and development. இது வந்து சீட் அண்ட் ரூட்டில் வந்து மோஸ்ட்லி ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இதில் வந்து பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக ஆக்ட் ஆகி ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை வந்து ஒன் ஜென்ரேஷன் பிளான்ஸ்லேருந்து அனதர் ஜென்ரேஷன் பிளான்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Phosphorus is also component of phytin, a major storage from phosphorus in seed. About 50% of total phosphorus in legume seeds and 60 to 70% in cereal grains. பாஸ்பரஸ் வந்து 50% ஆஃப் டோட்டல் லெக்யூம் சீட்ஸில் வந்து 50% இருக்கும். 60 to 70% இன் சீரியல் கிரெயின்ஸில் வந்து பாஸ்பரஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட், இன்அடிக்குவேட் சப்ளை ஆஃப் பாஸ்பரஸ் கேன் ரெடியூஸ் சீட் சைஸு. அதாவது பாஸ்பரஸ் போதுமான அளவுக்கு இல்லை ஒரு சீடில் அப்படின்னும் போது அதில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும்னு பார்த்தோன்னா, ரெடியூஸ் சீட் சைஸு, சீடோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிரும், சீடோட நம்பர் வந்து ரெடியூஸ் ஆகிரும், வயபிலிட்டியும் ரெடியூஸ் ஆகிரும். நியூட்ரியன் டிரான்ஸ்போர்ட். Plant cells can accumulate nutrients at much higher concentration that are present in the soil solution that surrounds them, that allows roots to extract nutrients from the soil solution where they are present in very low concentration. Plants வந்து very low concentration இருக்கும்போது பாஸ்பரஸ் வந்து நியூட்ரியன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி. இன்அடிக்குவேட் பாஸ்பரஸ் வந்து என்னென்ன பண்ணணும்னு இன்அடிக்குவேட் ப்ராசஸ். Phosphorus deficiency வரும்போது phosphorus allows to process describe the above the operate at optimum rates that growth, development and plants to proceed at normal phase. When phosphorus is limiting, most striking effects are reduction leaf extraction, leaf surface area, while the number of leaf shoot growth is more affected than root growth, leads to decrease in root weight ratio. In the results, building up of carbohydrates and develop of dark green leaf color. In some plants, phosphorus deficiency leaves develop a purple color. அதாவது phosphorus deficiency வரும்போது என்னென்ன வரும்னு பார்த்தோன்னா, purple கலராக மாறும். பிளான்ட்ஸோட லீவ்ஸ் வந்து purple கலராக மாறும். டொமேட்டோஸ் and we consider two examples. Since phosphorus readily mobilized plant, when the deficiency of occurs in phosphorus translocated from older tissue to active meristematic tissues, resulting foliar deficiency symptoms appearing older portion of the plant. Next, பார்த்தோன்னா some specific growth factors that have been associated with phosphorus are stimulated root development, increased stalk and stem strength, improved flower formation and seed production, more uniform and earlier crop maturity, increased nitrogen fixation capacity, legumes, improvements in crop quality, increased resistance to plant disease, supports the development of throughout the end of the life cycle. இந்த ப்ராசஸ்லாம் இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் இன் அனிமல்ஸில் எந்த மாதிரிலாம் பாஸ்பரஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, மேஜர் ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட் ஆஃப் போன் in the form of a calcium phosphate salt called hydroxyapatite. Phospholipids is a major structural component in cell membranes, and the number of enzymes, hormones and cell signaling molecules depend on phosphorylation for their activation. Next, phosphate solubilizing bacteria. Number of bacterial species provide beneficial effects to a plant, and these are mostly present in rhizosphere and enzyme called rhizobacteria. The group of bacteria has been termed plant growth promoting bacteria. Plant growth promoting rhizobacteria, இது வந்து PGPR அப்படின்னு சொல்லுவாங்க. Phosphorus is essential element for plant development and growth, making about 0.2% of plant live weight. Plants acquire phosphorus from soil solution as phosphate anions. Phosphate anions வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட், in this form of phosphorus highly insoluble and unavailable to plants. Different bacterial species have ability to solubilize insoluble organic phosphate components such as calcium phosphate, dicalcium phosphate, hydroxy and rock phosphate.
நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாஸ்பேட் சால்பிளைசிங் பாக்டீரியாவோட ஃபங்க்ஷன்ஸு என்ஹான்ஸ் நியூட்ரியன்ஸ் அப்டேக்ஸ் ஃப்ரம் ரூட்ஸு ரூட் ப்ராலிஃபரேஷன் இன்னோல் அசிடிக் ஆசிட் ஏசிசி டயாமினேஸ் நெக்ஸ்ட்டு சைட்டோகைனின்ஸ் ஜிப்ரலின்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் சிடோஸ்போர் ஹெச்சிசிஎன் எக்ஸோபாலிசைட்ரஸ் இதெல்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகும் ஆர்கானிக் ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகும் மெட்டல் சாலிபிளைசேஷன் ப்ராசஸ் மூலயமா மறுபடியும் பிளான்ஸுக்கு போய் சேரும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் பாஸ்பேட் சால்பிளைசிங் பாக்டீரியாஸு எண்டோஃபைட்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பாக்டீரியா சூடோமோனாஸ் பேசிலஸ் கிளப்செல்லா அப்புறம் ஃபங்கை பார்த்தோன்னா பெனிசிலியம் மோர்ச்செல்லா ஆக்டினோமைசிஸ் பார்த்தோன்னா ஸ்டெப்டோமைசிஸ் மைக்ரோமோனோஸ்போரா பாக்டீரியாவில் பார்த்தோன்னா ரைசோப்ளேனில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பார்த்தோன்னா ஆக்டினோபாக்டர் கிளப்சியலா ஃபங்கை ஃபுசாரியம் ட்ரைகோடர்மா ஆக்டினோமைசிஸ் வந்து ஸ்டெப்டோமைசிஸ் நாகாடியா ஃபைலோஸ்பியரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா பார்த்தோன்னா ரைசோபியம் ஃபங்கை பார்த்தோன்னா அஸ்பர்ஜிலஸ் பெனிசிலியம் ஆக்டினோமைசிஸ் பார்த்தோன்னா ஸ்டெப்டோமைசிஸ் ஸ்பீசிஸ் ரைசோஸ்பியர் பாக்டீரியா பார்த்தோன்னா சூடோமோனாஸ் பேசிலஸ் அப்புறம் ஃபங்கை பார்த்தோன்னா அஸ்பர்ஜிலஸ் பேசிலோமைசிஸ் ஆக்டினோமைசிஸ் பார்த்தோன்னா ஸ்டெப்டோமைசிஸ் ஸ்பீசிஸு நெக்ஸ்ட் டைவர்சிட்டி ஆஃப் பாஸ்பேட் சால்பிளைசிங் பாக்டீரியா சேஞ்சிங் ஆர்கானிக்கலி பவுண்ட் பாஸ்பரஸ் என்டர்ஸ் இன் த சாயில் டியூரிங் டிகே ஆஃப் நேச்சுரல் நியூகேஷன். அடுத்து ஐசோலேஷன் ஆஃப் பாஸ்பேட் சால்பிளைசிங் வந்து ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து டெக்ஸ்டோஸ் கால்சியம் பாஸ்பேட் பிகாவிகா சாகார் ரெக்கமெண்டட் ஃபார் த டெக்ஷன் ஆஃப் பாஸ்பேட் சால்பிளைசிங் பாஸ்பேட் சால்பிளைசிங் சாயில் மைக்ரோ ஆர்கானிசம் ஐசோலேட் பண்ணுறதுக்கு வந்து பிகாவிகா சாகார் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஐசோலேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. ஈச் பிளேட் இது ப்ராசஸ் வந்து அடுத்து வந்து பாஸ்பேட் சால்பிளைசிங் பாக்டீரியா வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய கிளியர் ஜோன்ஸோட இமேஜஸ்ஸு நெக்ஸ்ட்டு இனாக்குலம் ப்ரொடக்ஷன் இனாக்குலம் ப்ரிப்பேர் பண்ணணும் கல்டிவேஷன் ப்ராசஸ்ஸு கலெக்ஷனு ஃபார்முலேஷன் ஆஃப் இனாக்குலம்ஸ் யூஸிங் கேரியர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இனாக்குலம் ரெடி பண்ணணும். இனாக்குலம் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தோன்னா கல்டிவேஷன் ஆஃப் பாஸ்பேட் சால்பிளைசிஸ் மைக்ரோபியல் செல் ஹார்வெஸ்டிங் சென்ட்ரிஃபியூஜ் எக்ஸெட்ரா கேரியர் ப்ளஸ் மைக்ரோபியல் செல்ஸு ஒன்று செல்ஸ் இன் சொல்யூஷன் ரெண்டு ப்ராசஸாக டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மிக்ஸ் இது சீடு நர்சரி சாயிலில் நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன் ஆஃப் கல்ச்சர் நியர் சீட்லிங் ரூட் இன் நர்சரி சாயில்ஸ் ரெக்கமெண்டட் டேட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கிராப் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. ரோல் வந்து என்னென்ன பார்த்தோன்னா பாஸ்பேட் சால்பிளைசிங் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஸ்டிமுலேட்டிங் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பயோ கண்ட்ரோல் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன் ப்ரொடியூசிங் பிளான்ட் growth hormones சிரோஸ்போர் synthesis increased colonization next increasing accessibility of other trace elements supporting resistance to resist soil aggregation antibiotic production. இந்த ப்ராசஸ்லாம் பாஸ்பேட் சால்பிளைசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன்வால்வ் ஆகுது. தேங்க்யூ.